வருவாய்த்துறையினர் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தேர்தலுக்கு முன் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தேர்தல் பணி புறக்கணிப்பு பணியில் ஈடுபடுவது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசுக்கு சூசக எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும், சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் 10% பங்களிப்பை ரத்து செய்திட வேண்டும், பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக 300க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் வருகிற தேர்தலுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாத பட்சத்தில் தேர்தல் பணி புறக்கணிப்பு குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசுக்கு சூசக எச்சரிக்கை விடுத்தனர். வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையில வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பு ஏற்படுத்தி தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறோம். இன்றைய தினம் 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநில அரசாங்கமானது இதுவரை எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களை இது நாள் வரை அழைத்து பேசவில்லை என தெரிய வருகிறது. எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை குறித்து வருவாய்த்துறை அமைச்சரோ அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ நேரில் அழைத்து எங்களுடைய சங்க பொறுப்பாளர்களை அழைத்து பேசும் வரை இந்த போராட்டம் தொடரும். இந்த 9 அம்ச கோரிக்கைகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதாக கருதப்படுவது பணி பாதுகாப்பு சட்டம். அடுத்து கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களை கிராமத்திலே தங்குவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுதல் ஆகிய மிக முக்கிய கோரிக்கைகளை குறித்து நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். எனவே இந்த அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு தீர்வு காணுமாறு இந்த திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே கேட்டுக்கொள்கிறோம். சனி ஞாயிறுல இங்க கூடுதல் தவிர்த்து மற்றபடி பணி புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்றது. வருவாய்த்துறையில் வழங்கக்கூடிய சான்றுகள் வகுப்பு வருமானம் இருப்பிடம் ஓபிசி சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றுகளும் தற்போது நிலுவையில் உள்ளது. நாங்கள் தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து பணிகளும் செய்து முடித்துவிட்டு தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை குறித்து ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டு வருகிறோம். எனவே இதனை முடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் உள்ளது. இந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டு வருகிறோம். இருப்பினும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு உடனடியாக தீர்வு காணுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர் தான் இந்த அரசாங்கத்துக்கு இதுவரை நல்ல பேரை ஈற்றி கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து திட்டங்களையும் நல்ல முறையில் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதனால அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்படுவோம்.